ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இது உங்களுக்கான இன்றைய கவிதை. இந்த உலகத்துல நம்ம நேர்மையா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நேர்மை அப்படின்றது கடவுள் கொடுத்த வரமா இல்லை இந்த உலகம் நமக்கு கொடுத்த சாபமா அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன மாதிரியே தவிக்கிற உங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு பாடமா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா நேர்மையா இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நேர்மை என்பது ஒரு பெரிய சொல். மனசாட்சியை கேட்டால் அதற்கு தான் முதலிடம். ஆனால் வாழ்க்கையை கேட்டால் அதில் ஒரு மூடப்பட்ட ஒரு கதவு, ஒரு வழி பாதை. சென்றால் திரும்ப கூட முடியாது, திரும்பினாலும் உனக்கு பேர் நிலைக்காது. நான் நேர்மையானவன். என் கைகள் ரெண்டும் சம்பாதிப்பதற்காகவே இருந்தது, என் கால்கள் ரெண்டும் வேலைக்காகவே ஓட செய்தது. ஆனால் என் வாழ்க்கை பாதையில் இருட்டோடவே கழிந்தது. வஞ்சகமே இல்லாத ஒரு பாதையில் நான் நடந்தேன். ஆனால் அதில் ஒரு வித்தியாசம், நான் மட்டும் தனியாகவே நடந்தேன். திரும்பி பார்த்தால் எவரும் இல்லை. என்னை சுற்றியுள்ள அனைவரும் குறுக்கு வழியில் முன்னேறினார்கள். நான் மட்டும் ஒரு வழி பாதையில் தனியாக ஒத்த மரமாய் நின்றேன். நேர்மையானவன் இறுதியில் வெல்வானா என்பது வாழ்க்கை பாதையில், வாழ்க்கை என்னும் ஒரு பயணத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாய் அவன் முன் நின்றது. நேர்மை ஒரு பக்கம், வாழ்க்கை ஒரு பக்கம். இரண்டுக்கும் நடுவில் தனியாக, யாரும் இல்லா துணையாக, ஒற்றை மரமாய் அந்த பாதையில் முட்டுக்கட்டையாய் வெறும் கைகளோடு நின்று கொண்டு இருந்தேன். நேர்மையாக இருப்பது தவறில்லை. நேர்மையில் ஒரு சக்தி இருந்தது, அதில் ஒரு ஒளி இருந்தது. ஆனால் வீட்டின் நடுப்பு அந்த ஒளியை வைத்து எரிய வைக்க முடியாது. அடுத்த வேளை உணவுக்கு கூட இல்லாமல் நேர்மையாக இருந்து என்ன பயன் என்ற ஒரு கேள்வி மட்டும் இருந்தது. ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற ஒரு எண்ணத்தில் நேர்மையாக நின்று கொண்டிருந்தேன். ஆனால் குடும்பமோ பசியில் மிதந்து கொண்டிருந்தது. வாங்கிய சம்பளம் எல்லாம் சாம்பலாய் கரைந்து கொண்டிருந்தது என் கையில் இருந்து. அடுத்த வேளை உணவுக்கு கூட என்ன செய்வது என்று காத்திருந்தேன். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் சொகுசு காரில் பயணிக்க, நான் மட்டும் பஸ்ஸுக்காக காத்திருந்தேன். நான் நல்லவனாக நேர்மையாக உழைத்தேன். அடுத்த மாதம் சம்பளம் கூடிவிடும் என்ற நேர்மையில் உழைத்தேன். ஆனால் அதே நேர்மை எனக்கு வினையாக, வில்லனாக வந்து நிற்கும் என்று எதிர்கூட பார்க்கவில்லை. மற்றவர்களோ சொன்னார்கள், நீங்கள் நல்லவன் தானே, இந்த சம்பளம் போதும் உங்களுக்கு என்று சொல்லியும் வாயடைத்தார்கள். நல்லவனாக இருந்தது ஒரு குற்றமா, இல்லை நேர்மையாக உழைத்ததுதான் ஒரு குற்றமா? நேர்மை கடவுள் எனக்கு கொடுத்த வரமா, இல்லை உலகம் எனக்கு கொடுத்த சாபக்கேடா? இரண்டுக்கும் நடுவில் போராடி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு போராளி. ஆனால் ஒவ்வொரு போரிலும் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஒரு நாளாவது வெல்வேன் என்ற நம்பிக்கையில் அடுத்த நாளும் விடியது. ஒவ்வொரு விடியிலும் காணப்பட்ட எனக்கு அன்று இரவோ தோல்வியில் தான் முடிந்தது. இதை பார்க்கும் போதெல்லாம் என் உள்ளத்தில் ஒரு கேள்வி உதிக்கிறது. நேர்மையானவன் இறுதியில் சாதிக்க முடியுமா? அல்லது அவன் சாதிக்க முடியாத நாளே அவன் நேர்மையானவனாக மாறினானா என்ற ஒரு கேள்வியும் உதிக்கிறது. இதற்கு பதில் உலகம் சொல்லுமா, இல்லை கடவுள் தான் சொல்வாரா என்பதில் ஒரு குழப்பமும் உண்டு. நான் ஏன் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன் எனக்கே தெரியவில்லை. பசி என்ற கடலிலே என் வயிறு மட்டும் கப்பலாக மிதக்கிறது. என்று கவிழ்த்துவிடும் என்று தெரியாமல் நான் மட்டும் இருந்தால் பரவாயில்லை. என் குடும்பமும் சேர்ந்து என் நேர்மை மேல் அவர்களும் மிதக்கிறார்கள். அதுதான் என் கண்ணில் இரத்த கண்ணீரையும் வர வைக்கிறது. நேர்மை அது ஒரு நல்ல வழிதான். ஆனால் அந்த வழியில் நடந்தால் நாம் வயிறு பழகிட வேண்டிய ஒரு சொல் பட்டினி. நேர்மை உங்களுக்கு வெற்றியை விலையாக கொடுக்கும். ஆனால் அதற்கு நீங்க கொடுக்க வேண்டிய லஞ்சம் பொறுமையை லஞ்சமாக வாங்கிக் கொண்டு நேர்மை வெற்றி என்ற ஒரு பரிசை உங்களுக்கு கொடுத்துவிடும். நேர்மைக்கு கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய காலம் அது. நேர்மையானவன் என்றாவது ஒரு நாள் சாதிக்க முடியும். ஆனால் என்ன ஒரு சின்ன வித்தியாசம்,
வாழ்க்கை முழுவதும் சண்டையிலேயே போராட்டத்திலேயே அவன் வாழ்க்கை பாதி கழிந்துவிடும். நேர்மையானவன் நெஞ்சுக்குள் ஒரு திமிர் இருக்கும். நேர்கொண்ட பார்வையில் ஒரு வழி பாதை என்று தெரிந்தும் திமிரிக்கொண்டு செல்வான். ஆனால் அவன் வாழ்க்கை என்ற புத்தகத்தை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் போதும், ஏழ்மையும் பஞ்சமும் பசியும் மட்டும் அவன் வாழ்க்கை பின்தொடர்ந்தே வரும். இருந்தாலும் திமிரிக்கொண்டு சொல்வான் அவன் நேர்மையானவன் என்று. நேர்மையானவன் என்று சொல்வதில் ஒரு திமிருண்டு. ஆனால் நேர்மையாக இருப்பது தவறில்லை. உன்னை சுற்றி உள்ளவர்களும் நேர்மையாக இருந்தால் நீ நேர்மையாக இருப்பது தவறில்லை. நீ மட்டும் நேர்மையாக இருந்தால் மற்றவர்களுக்கு கண்ணில் நீ ஏமாளியாக கோமாளியாக மட்டுமே தெரிவாய். அதை என்றும் மறந்து விடாதே. அதற்காக நீ நேர்மையானவனாக இருப்பது தவறென்று நான் சொல்லவில்லை. இரு காலத்திற்கு ஏத்தாற்போல் கொஞ்சம் வளைந்து கொடுத்து நேர்மையானவனாக இரு. அதுதான் இந்த உலகம் உன்னிடம் எதிர்பார்க்கிறது. இது இல்லை என்ற ஒரு மனிதனுள் நானும் ஒருவன். எப்படி பழகுவது? யாராவது இருந்தால் கொஞ்சம் கற்றுக் கொடுங்கள், நானும் பழகிக் கொள்கிறேன். ஆனால் பாழா போன என் மனசாட்சி மட்டும் நான் சொல்வதை ஒரு முறை கூட கேட்டு தொலைய மாட்டேங்கிறது. என் வழிகள் அத்தனையும் ஒரு வரி கவிதையாக முடித்து விட்டேன். ஆனால் என் கண்கள் மட்டும் வறண்டு போய் நீரின்றி காணப்படுகிறது. எப்படி மீளப் போகிறேன் என்பதை ஒரு முறை கூட சிந்தித்து கூட பார்க்க முடியவில்லை. நேர்மையாக இருந்தது என் தவறில்லை. யாரிடம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை நான் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் என் நேர்மைக்கு வந்த சோதனை. நான் ஏன் நேர்மை என்பதை ஒரு வழி பாதையாக சொன்னேன். நேர்மையாக இருக்க நீ பழகிவிட்டால் உன்னால் திரும்பி வர முடியாது. அதற்கு உன் மனமும் இடம் கொடுக்காது. அந்த ஒரு வழி பாதையில் நீ மட்டுமே செல்ல வேண்டும். முடிந்தால் இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி உள்ளவர்களையும், முடிந்தால் உன் கூட இருப்பவர்களையும் இந்த உலகத்தையும் கொஞ்சம் மாற்றி உன்னோடு கைகோர்த்து சென்றுவிடு. நாளை தலைமுறையாவது நேர்மை என்ற சொல்லுக்கு புது அகராதியை கண்டுபிடிக்காமல் இருக்கட்டும். நேர்மை இரத்தத்தோடு பழகட்டும் என்று ஒரு வழியோடு, ஒரு வழி பாதையில் ஒற்றை மரமாய் நின்று கொண்டு என் அழுகை குரலோடு கத்தி முடிக்கிறேன். இந்த கவிதை பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டிங்னு அடிச்சுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதோட நான் கிளம்புறேன்.